Hi friends, so இன்னைக்கான சேனல்ல நம்ம எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா STK4141 வச்ச 2030 IC 5 வச்ச ஒரு IC போர்ட பத்தி full detail. அதாவது பாத்தீங்கன்னா இந்த IC போர்ட பத்தி full detail எங்க இன்புட் கொடுக்கணும் எங்க அவுட்புட் எடுக்கணும் அது மட்டும் இல்ல இந்த IC பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இந்த STK IC பத்தியும் இந்த 2030 IC பத்தியும் உங்களுக்கு full explain பண்ண போறேன். சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு trouble shoot வந்தா கூட அதாவது ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் ஈஸியா. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த STK அந்த IC கான இன்புட் எங்க கொடுக்கணும்னு நான் சொல்றேன். சோ உங்களுக்கு ஒருவேளை டவுட் வருது இன்புட் எங்க கொடுக்கணும்னு தெரியல அப்படினா நீங்க STK இந்த IC திருப்பிட்டீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் அவங்க தனியாவே இன்புட்னு போட்டுருப்பாங்க. அப்படி உங்களுக்கு போலாட்டி நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல மட்டும் சால்ட் பண்ணி அப்படியே விட்டுருப்பாங்க. சோ இந்த மாதிரி சோ அதான் பாத்தீங்கன்னா இன்புட் இந்த இருக்கு பாத்தீங்கன்னா நான் கை வச்சிருக்கிறது தான் இன்புட் அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃபியூஸ்க்கு அங்கிட்டு இருக்குது தான் அவுட்புட்னு நீங்க நான் வச்சுக்கோங்க. சோ இந்த இருக்கு ஃபியூஸ் சோ இந்த ஒரு ஃபியூஸ் சோ இங்கிட்டு இருந்து இங்கிட்டு போகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரும். சோ அந்த ஃபியூஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபியூஸ் தான் பாத்தீங்கன்னா அவுட்புட் ஸ்பீக்கருக்கான அவுட்புட். இது வந்து மோனோ ஸ்டீரியோ கிடையாது மோனோக்கான சர்க்யூட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 2030 IC கான இன்புட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்புட்னு போட்டு பாத்தீங்களா சோ இது வந்து இன்புட்னு போட்டுருக்க அந்த இடம் வந்து கிரவுண்ட் சோ இன்புட்னு போட்டுருக்க மேல இருக்குது தான் அந்த இன்புட். உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் இன்புட்னு நேம் போட்டுருங்க அந்த இடத்துல இருக்க பாயிண்ட் வந்து கிரவுண்ட் நல்லா நான் வச்சுக்கோங்க. இங்க ஸ்பீக்கர் சோ ஸ்பீக்கர் இந்த இருக்கு பாத்தீங்களா இது இன்புட் சோ இந்த ஸ்பீக்கருக்கு ரெண்டு மேல இன்புட் மேல ரெண்டு அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. சோ இங்க ஸ்பீக்கருக்கு ரெண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல ரெண்டு சோ இங்க இருக்க இன்புட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இன்புட் பாத்தீங்களா சோ இது பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்த இன்புட்டுக்கான அவுட் இங்க போட்டுருக்க அந்த மேல இருக்க இன்புட் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்களா இந்த ஸ்பீக்கருக்கான இது சோ இங்க ஒரு இன்புட் இந்த லாஸ்ட் ஸ்பீக்கர் சோ இன்புட் இந்த ஸ்பீக்கர் இன்புட்டுக்கு பாத்தீங்கன்னா காமனா இருக்கும் அந்த கோடு பாத்தீங்கன்னா காமன் கிரவுண்ட். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஸ்பீக்கருக்கும் இன்புட்டுக்கும் இருக்கிற அந்த காமன் வந்து கிரவுண்ட் மேல அந்த தனித்தனியா இருந்தது தான் பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட். சோ இத வந்து இன்னும் டீடைலா பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படினா இத பத்தி IC பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். சோ இந்த IC ல எந்தெந்த பின்ஸ்லாம் என்னென்ன வேலை செய்யுது சோ என்னென்ன பவர் கொடுக்கறாங்க எப்படி அவுட்புட் எடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா STK க்கும் கொடுக்கிறேன். சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது இல்லாட்டி வந்து IC க்கு இன்புட் ஒழுங்கா வருதா வரலையான்னு செக் பண்றதுக்குலாம் பாத்தீங்கன்னா நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்க IC பாத்தீங்கன்னா TDA2030 IC தான். ஒரு நிமிஷம் இருங்க கீழ இருக்கு இது STK சோ STK இது டா சோ ஓகே இப்போ பாத்தீங்கன்னா TDA2030 கான IC இதுக்கான பின் பாத்தீங்கன்னா கீழ கொடுத்திருக்காங்க பாருங்களேன். ஒன்னு நீங்க பின் எப்படி நம்மள பார்த்த மாதிரி IC வச்சிட்டு பின்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்க இது பண்ணனும் 1 2 3 4 5 சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நீங்க வரைமுறைப்படுத்திக்கணும். சோ அதுக்கான பிளாக் டயகிராம்ல எப்படி இருக்கும் பின்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த சைடுல இருக்கு பாருங்க முக்கோணத்தை கவுச்சி போட்ட மாதிரி சாட்சி போட்ட மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதான் பாத்தீங்கன்னா அதுக்கான பின்ஸ் சோ அதுல பாத்தீங்கன்னா நம்பர்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். அது சைடுல இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம ரியல் டைம்ல அந்த IC எப்படி இருக்கும் அப்படின்றது. சோ இதுதான் ரியல் டைம்ல IC இப்படி தான் இருக்கும். சோ கீழ பாத்தீங்கன்னா அந்த பின்ஸ்க்கான நம்பர்ஸ் அது என்னென்ன வேலை செய்யுன்னு கொடுத்திருக்காங்க என்னென்ன நேம்னு. சோ பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் சோ இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் மைனஸ் பிளஸ் சோ அடுத்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் அவுட் VCC சோ அந்த இன்புட்ஸ் தான் பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் இன்புட்ஸா கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம பிளஸ் மட்டும் கொடுத்தா போதும் மைனஸ் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 6 ல இருந்து 36 வரை கொடுக்கலாம்னு போட்டுருக்காங்க. பட் பாத்தீங்கன்னா 6 கொடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வோல்டேஜ் பட் நான் வந்து அத சக்சஷன் பண்ண மாட்டேன். சோ அதோட டேட்டா ஷீட் 2030 கான டேட்டா ஷீட் அவங்க என்ன போட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 36 சோ சப்ளை வோல்டேஜ் வந்து 36 வரை கொடுக்கலாம் மேக்ஸिमम. அதுக்கு கீழ நீங்க குறைக்கிறீங்கன்னா 18 வரை வச்சுக்கோங்க. சோ 18 ல இருந்து 36 வரை நீங்க கொடுக்குறீங்க அப்படினா நல்லாவே ரன் ஆகும். சோ அத மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 2030 IC க்கு கண்டிப்பா வோல்டேஜ் 18 ல இருந்து 36 குள்ள போச்சுனா நல்லா இருக்கும். 18 க்கு கீழ இருந்தாலும் வொர்க் ஆகும் பட் பாத்தீங்கன்னா அவுட்புட் அவ்வளவு எஃபிஷியன்சியா இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டே வந்து வெச்சுக்கோங்களே. நெக்ஸ்ட் இத பத்தி டிஸ்கிரிப்ஷன் நிறைய கொடுத்திருக்காங்க blah blah blah. சோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வோல்டேஜ் எவ்வளவு கொடுக்கணும் இந்த ஒன்னு மட்டும் தான் எவ்வளவு ரேஞ்சுக்குள்ள கொடுக்கணும் அந்த ஒன்னு மட்டும் தான். நெக்ஸ்ட் அப்படியே நீங்க வந்தீங்கன்னா இந்த 2030 IC கான ஒரு ஸ்பீக்கர் இன்புட் கொடுத்து அவுட் எடுக்கிறதுக்கான ஒரு சர்க்யூட் சோ இந்த மாதிரிலாம் இருக்கும். சோ எப்படிலாம் கெபாசிட்டர் இருக்கும் அந்த C போட்ட வேல்யூ எல்லாமே கெபாசிட்டர் அது சைடுலயே பாத்தீங்கன்னா UF போட்டாங்க. அடுத்து R போட்ட எல்லா வேல்யூமே பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர் சோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எவ்வளவு K ரெசிஸ்டர்னும் போட்டாங்க. சோ உங்களுக்கு அடுத்து ஒரு வேற சிம்பிள் இருக்குது பாத்தீங்கன்னா டயோடு சோ கீழ டயோடுன்னு போட்டுருக்காங்க பாருங்க T போட்டுருக்கிறது எல்லாமே டயோடு நடுவுல இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம IC லே பின் கொடுத்திருப்பாங்க பாருங்க 1 2 3 4 5 சோ 5 ம் 3 ம் பாத்தீங்கன்னா 5 + 3 -
ஒன்றுக்கு மட்டும் இன்புட் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒன்றுக்கு மட்டும் இன்புட் கொடுத்தா போதும், மைனஸ்க்கு மைனஸே கொடுத்துக்கலாம்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒன்றுக்கு மட்டும் இன்புட் கொடுத்துருக்காங்க, 4லேருந்து அவுட் எடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம STK பற்றி பார்ப்போம். ஸோ இந்த STK பார்த்தீங்கன்னா மேலே போட்டுருக்கு 4191 போட்டுருக்காங்க. ஸோ 4192 கிடையாது, இது 4141க்கான சர்க்யூட் தான். ஸோ அவங்க மாற்றி போட்டுருக்காங்க நினைக்கிறேன், நேம் ஏதோ மாற்றிருக்காங்க. ஸோ 4141க்கான சர்க்யூட் தான். ஸோ கீழே இறக்குனீங்க அப்படின்னா நான் ஓனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 1ம் லாஸ்ட்டில் இருக்க 18ம் பார்த்தீங்கன்னா இன்புட். ஸோ ஐசி உங்களை பார்த்த மணிக்கு வச்சுக்கிட்டு 1ம் லாஸ்ட் இருக்க 18ம் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது நீங்கள் கொடுக்குற இன்புட் லைன் அங்கே போதா, அது எப்படி போகணும், ஒரு ரெசிஸ்டரை தாண்டி ஒரு கெப்பாசிட்டரை தாண்டி போகணும். ஸோ ஒரு ரெசிஸ்டர் நடுவில் வரணும், அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டரை தாண்டி அந்த லைன் போதான்னு பாருங்கள். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் மாடியூல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மாடியூல் மீன்ஸ் என்னென்னா சர்க்யூட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டு பாருங்கள், 10ம் 13. ஸோ 10ம் 13 தான் பார்த்தீங்கன்னா அவுட்டு, 10ம் 13 தான் பார்த்தீங்கன்னா அவுட் வச்சுருக்காங்க. அவுட் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கான அவுட். இது பார்த்தீங்கன்னா STK ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ. ஸோ ஸ்டீரியோக்கான இதுதான் போட்டிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் மோனோ என்னடா சொன்னால் அப்போ என்னடா ஸ்டீரியோ பற்றி சொல்கிறேன்னு கேட்கலாம். ஸோ இது வந்து ஸ்டீரியோக்கான லைன். நம்ம எப்பயுமே STK IC பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ தான், அதுக்கான மோனோ சர்க்யூட்டு அவங்க போட்டிருப்பாங்க, காமனாக கொடுத்து காமனாக எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11 பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 9 இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. 11 பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 9ம் 14ம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இது VCC ப்ளஸ்ஸு VCC மைனஸ். அது உங்களுக்கு புரிஞ்சது. இந்த 24 கொடுக்குறப்ப நம்ம கொடுப்போம்ல, 24 ப்ளஸ் 24 மைனஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த தான் பார்த்தீங்கன்னா அந்த இது. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் வருது மைனஸு, செவ் கலர் வருது 24 ப்ளஸ்ஸு, கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் இருக்குது கிரவுண்டு. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த 11 பார்த்தீங்கன்னா VCC ப்ளஸ்ஸு, 9 14 பார்த்தீங்கன்னா VCC மைனஸு, கிரவுண்டு பார்த்தீங்கன்னா காமன் கிரவுண்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான பிளாக் டயரம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிளாக் டயரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பம். ஸோ அதனால் அது வேணாம். இங்கே பாருங்கள், இது வந்து பவர் சப்ளைக்கான இது. உங்களுக்கு பவர் சப்ளை வந்துட்டு தெரியும்னா இந்த தான் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் டயோடும் அதுக்கான கெப்பாசிட்டரும் போட்டு எடுத்துருக்காங்க. பவர் சப்ளை நீங்கள் எது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/020 கொடுத்தா பெஸ்ட்டு. 24/024 கொடுக்கலாம், 20/020 கொடுக்கலாம். 20/020 கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐசிக்கு நான் சொன்ன அந்த ஐசி போர்டுக்கு 20/020 கொடுத்து 5 ஆம்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இது மேக்ஸிமம் இந்த ஐசி எவ்வளோ தாங்கும் பார்த்தீங்கன்னா 40 வோல்டேஜ் வரையே தாங்கும். மேக்ஸிமம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 வோல்டேஜ் வரையே தாங்கும். ஸோ அது வரையும் நம்ம அதுக்குள்ளேயே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். 40 வோல்டேஜ்க்கு மேலே போனால் ஹீட்டிங் ப்ராப்ளம் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஓகே, இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.